ரொம்ப சூப்பராக இருக்கு ஹார்ன். டாட்டா அந்த ஹார்னை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. நாட் பேட். 10க்கு 8ஆ? 10க்கு 8னா பரவாயில்ல. இந்த வண்டிலையா? 10 டீசலா மேனுவலு? ஆமாம் டீசல். டீசல் பரவாயில்லையா? டர்போ சார்ஜர் இருக்குது, 5 கியர் பாக்ஸ். ஆம்பியன்ஸ் லைட் கொடுத்துருக்கான் பாரு வண்டியில். அது ஏறணும்னு நம்ம வந்துடலாம். நான் இப்போ தான் பார்க்குறேன். தீமுக்கு அந்த மாதிரி இருக்குது. மூணு லைட் போடு. லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு ரெட் கலரில் மாறிட்டு வரு. பரவாயில்ல, எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு இதாக இருந்துச்சு. ஆமாம், ஃபுல்லாக எங்கே வை. வேறு எதாவது லைட்டு என்னென்ன இது? ஒரு நிமிஷம். நல்லா இருக்கும் இப்போ அல்ட்ராஸு. நீங்கள் ஒரு பட்ஜெட் ஹேட்ச்பேக் பார்க்குறீங்கன்னா இந்த வண்டியை ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. இந்த வண்டி எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்ல மாட்டேன். உங்கள் கம்ஃபர்டபுள் நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நமக்கு நிறைய வண்டி பார்க்குறதுனால நான் இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குன்னு சொல்கிறத தாண்டி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டெய்லி கம்யூட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி எப்படி இருக்குது, அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்களா, இல்லாட்டி என்றைக்காவது ஒருக்கே தான் யூஸ் பண்ணுறீங்களா, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சஜஷன் கேட்குறப்போ வண்டி என்னென்ன வண்டி ஒரு 5 வண்டி சஜஷன் கேட்டுட்டு அந்த 5 வண்டியில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி தான் எடுக்க போகிறோம், இந்த வண்டி எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்காதீங்க. இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கதா இருந்தால் இந்த 5 வண்டியில் பார்த்துருக்குறேன். இந்த 5 வண்டியை ஃபுல்லாகவே அந்த 5 வண்டி ஃபுல்லாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அந்த 5 வண்டியில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே, இந்த வண்டியில் வந்து இது குறைபாடு இருக்குது, இந்த வண்டியில் நம்மளுக்கு இது நிறையவா இருக்குது அப்படின்னு. அந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் இப்போ கரெக்டு தானே? கரெக்டு. வேறு என்ன இது ஒன்று ஆனால் இருக்கும். கேட்க போகிறேன். சரௌண்ட் வியூ பார்க்கலாமே. சரௌண்ட் வியூ போமா போடு. அதான் இதுதான், அவ்வளோதான். 360 கொடுத்துருக்குது. ஆனால் ரியர் கேமரா மட்டும்தான் ஆனில் இருக்குது. ஆமாம், இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கானு தெரியல. இந்த வண்டி திருப்புன்னு வந்து நிற்கிதுங்க அந்த வண்டி. இல்லைனா கொஞ்சம் டைம் இருந்தால் கூட ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாது வரலாம். குயிக் செட்டிங்கில் பார்க்கலாமா? இல்லை, பழைய அல்ட்ராஸோட சூப்பராக இருக்குல்ல. ப்ரீமியம் ஹேட்ச்பேக் 5 சீட்டர் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர். பெட்ரோலில் வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர். டீசலில் வந்து கொடுத்துருக்காங்க 1.5 லிட்டர். டீசல் 1.5 லிட்டர் வரை இருக்கா? 1.5 லிட்டரு 4 சிலிண்டர். 4 சிலிண்டர் பரவாயில்லையே. சிஎன்ஜி இருக்கு மச்சான். அதில் சிஎன்ஜி 1.2. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி சிஎன்ஜியாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பின்னாடி கண்ணாடியில் பாரு, ஏதாவது பின்னாடி கண்ணாடியில் தான் இருக்கா பாரு. இல்லை என்னம்னா மச்சான்? என்னம்னா நியூட்டன் மீட்டர் டார்க். பெட்ரோலோட பவர் எப்படின்னா 88 ஹார்ஸ் பவர் பர் 150 Nm. 150 Nm ஆஃப் டார்க். டீசல் வந்து 90 HP விட்டுருவாங்க. 90 ஹார்ஸ் பவர் 200 Nm.
manual AMT DCT depending on variant. இல்லை DCT இருக்கா? DCT இருக்குது இதில். பரவாயில்லையா? பூட் ஸ்பேஸ் வந்து 345 லிட்டர்ஸ். பரவாயில்ல. 345 லிட்டர்ஸ்னால் அப்போ ஓகே தானே? நம்ம இந்த கிளான்ஸா பில்லுலாம் அந்த மாதிரி தானே கொடுப்பான். 345 இதை விட அதிகம் தான் நினைக்கிறேன். கிளான்ஸா பில்லை அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இது ஸ்பேஸ் அதிகம் தான் இருக்குது. ஸ்பேஸ் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேஃப்டி தான் 5 ஸ்டார். அதில் வந்து நம்ம அடிச்சுக்கவே முடியாது டாட்டாவை. அது டாட்டாவில் எப்போவுமே அந்த சேஃப்டியில் மட்டும் வண்டி குறை வைக்க மாட்டான். சேஃப்டி தான். வண்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் சேஃப்டி வந்துட்டு டாட்டா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. only 6.30 lakhs இருந்து 10.65 lakhs வரைக்கும் இருக்குது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். என்னடா ஃபோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. ஒன்று வண்டி வந்துட்டு டக்குன்னு வந்து ஆனால் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸில் வந்து 3.3 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி எப்போதுமே டாட்டா பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்து ஒஸ்ட்டு. தான் அது வந்து நான் ஒன்றும் கம்ஃபர்ட்டுக்கு 4 ஸ்டாரு. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒன்று இருக்க வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். பெர்ஃபார்மன்ஸுக்கு 4 ஸ்டாரு, மைலேஜுக்கு 4 ஸ்டாரு, ஃபீச்சர்ஸ்க்கு வந்து டேய் சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் டாட்டா சர்வீஸ் ஒஸ்ட். நம்ம சர்க்கிள்லேயே நிறைய பேர்ட்டு டாட்டா வச்சுருக்காங்களா சொல்லுவானுங்க சர்வீஸ் ரொம்ப ஒஸ்ட்டுமானுங்க. டோட்டலாக ஓவராலாக 10க்கு 8 வண்டி ரேட்டிங்கா? வண்டி ரேட்டிங். ஒரு சார் அப்படி இருக்கல ஒன்றும் இல்லை. Stay tuned guys. See you next video. Bye.